அத்திரப்பள்ளியிலேருந்து கிளம்பிட்டோம் ஃபால்ஸ் பார்த்துட்டு. உள்ளே நடந்து போய் பார்த்துட்டு வரதுக்குள்ளே அப்பா ஹெல்மெட்டு அப்புறம் இந்த டேங்க் பேக்லாம் இருக்கா, அதனால் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. இது ஒரு வியூ பாயிண்ட் போல். அங்கேருந்து இப்போ கிளம்பிட்டு இப்போ எங்கேயாவது போய் சாப்பிட்லாமான்னு பார்க்குறோம். நம்ம மணி 1 ஆயிடுச்சு. வெட்டில்பரா பிரிட்ஜ். இந்த ஃபால்ஸ்லேருந்து வர்ற தண்ணி தான். ஏதோ ஒரு இன்டீரியர் ரூட்டில் ஏதோ கூட்டு போகுது. மேபி மொபைல் மோட் போட்டதுனால அப்படி கூட்டு போகுது. பைக் மோட் போட்டதுனால அப்படி கூட்டு போகுதுன்னு நினைக்கிறேன். எங்கேயாவது சாப்பிட்லான்னு பார்த்தா கடை ஒரு நல்ல கடையாக இப்போ இதாக இருக்கான்னு பார்க்குறோம். பசிக்கவும் செய்யுது, அதே நேரத்தில் நின்னா லேட்டும் ஆகும். என்னன்னு தெரில. அதுக்குன்னு சாப்பிடாம போக முடியாது. எங்கேயாவது சாப்பிட்டு கொஞ்சம் குயிக்காக சாப்பிட்டு ஒரு 15-20 மினிட்ஸில் கிளம்ப வேண்டியதான். ஸோ இங்கே ஒரு என்ட்ரி, அங்கங்கே என்ட்ரியாக இருக்குது. என்னன்னே புரியல எனக்கு. ஏகப்பட்ட ஃபாரஸ்ட் போல் இது எல்லாமே. கொச்சின் 48. நம்ம இப்போ ஆலுவா இல்லை, ஆலுவாவுக்கு முன்னாடி அங்கமலைக்கும் கொஞ்சம் முன்னாடி நம்ம அப்படியே போயிடுவோம். அங்கமலை கூட போக மாட்டோம், அதுக்கு பக்கத்தில் இருக்கிற, அதுக்கு முன்னாடியே லெஃப்ட் எடுத்து அப்படியே பேரலாக போவோம். நம்ம ஹில்லை ஒட்டியே போயிடுவோம். ஸோ கொச்சின்லாம் போக தேவை இருக்காது. இங்கேருந்து நேராக தொடுப்புலா பலா அந்த ரூட்டு அப்படியே ராணி கொன்னியோ எனக்கு சரியாக ப்ரொனவுன்ஸ் பண்ணல, அது வழியாக அப்படியே போவோம். ஃப்ரண்ட்டில் எனக்கு டயரில் க்ரிப்பே இல்லை, ஒரு மாதிரி பிளெயின் ஆயிடுச்சு. நான் நினச்சேன் கொஞ்ச நாள் வரும்னு நினச்சேன், பார்த்தா என்னடா கொஞ்சம் ஒரு மாதிரி கான்ஃபிடென்ட்டே இல்லாமல் இருந்தது. செத்துட்டான் டயரு. 18,700 19,000 மண்டையை போட்டான். நேராக இப்போது ஊருக்கு போயிட்டு மேக்ஸிஸ் 90/90/21 ஒரு மேக்ஸிஸ் தான் பேக்கில் போட்டிருக்கேன். செம பர்ஃபார்மன்ஸ் உண்மையிலே. அதே கம்பெனியில் ஃப்ரண்ட் மட்டும் வாங்கி போட போகிறேன். ஸோ ஏதோ கல்லடி அப்படின்னு ஒரு ஊரில் இருக்கோம். இவன் பசிக்குதுன்றான். சரி எங்கேயாவது நிப்பாட்டுவான், நானும் பார்த்துட்டே இருக்கேன். நிப்பாட்டுற மாதிரி தெரில, எனக்கே பசி வந்துடுச்சு. இப்போ கிளைமேட் ஓகே, வெயிலே இல்லை. நிப்பாட்ட மாட்டான்னு நினைக்கிறேன். ஸோ என்ன பிளான்னா, இங்கே கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு குயிக்காக சாப்பிட்டு எப்படியும் ரீச் ஆகிறதுக்கு 7 to 8 ஆகிடும் நினைக்கிறேன் நைட்டு. ஹில்ஸில் வந்து நைட்டில் ஓட்ட முடியாது, அதான் பிரச்சனை. பட் ஓகே, நாங்கள் எங்கேயும் பெருசாக டைம் வேஸ்ட் பண்ணல. டிஸ்டன்ஸ் அதிகம் அங்கேருந்து, வால்பாறையிலேருந்து அதிரப்பள்ளி வந்து வரும்போது. ஸோ பார்ப்போம் எத்தனை மணிக்கு ரீச் ஆகிறோன்னு.
ப்ரோ மைலேஜ் எத்தனை கிடைக்குது? மைலேஜ் 35 கிடைக்குதா? ஓகே. நாங்கள் மூணார் போயிட்டு வரோம். தென்காசி. ஆ அப்படியா? ஆமாம் ஆமாம் ஆமாம். ஓகே ஓகே ப்ரோ. ஸோ இந்த ஹோட்டல் தான் சாப்பிட்டோம். அல் ட்ரீம். செம்ம சாப்பாடு. சூப்பராக இருந்துச்சு உண்மையிலே ஃபுட்டு. 3-4 மந்தி, அது முக்கா மந்தி அந்த மாதிரி சொல்லுவாங்க. 5-10 தாராளமாக 3 பேர் சாப்பிட்லாம். ரைஸும் அன்லிமிட்டட் தான், எக்ஸ்ட்ரா வேணால் வாங்கிக்கலாம். அந்த ஹோண்டா ஹைனஸ் பைக் பார்த்தேன், ஒரு நல்லா டயர்லாம் மாற்றி வச்சுருந்தார். ஸ்டார்ட் டயர் இல்லைன்னு நினைக்கிறேன். அதான் மைலேஜ் எவ்வளோ கிடைக்குது என்னென்னு கேட்டேன். 35 கிடைக்குது. ஓகே, 35 சார், வெரி குட் மைலேஜ் ஃபார் 350. இன்னும் 160 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. ஆல்மோஸ்ட் 3 hours and 50 minutes காட்டுது. 8 மணிக்கு போவோம்னு மேப் சொல்லுது. டைம் இப்போது 4:17. டே லைட் இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் ஸ்பீட் மெயின்டைன் பண்ணலாம். அதுக்கப்புறம் கஷ்டம்தான், கொஞ்சம் பொறுமையாக தான் போயிட்டு. இப்போ ஒரு 80 அந்த மாதிரி போயிட்டுருக்கோம். ரோடு கொஞ்சம் காலியாக தான் இருக்குது. இல்லை இப்படி தான் போக சொல்லுது. கரெக்டு தான். ஒரு 80 தான் போகிறோம். ரொம்பவும் ஃபாஸ்ட்டாக போகல, 80லேயே தான் போயிட்டே இருக்கும். சூப்பர் கிளைமேட்டு. என்னென்னா கொஞ்சம் சீக்கிரமாக கிளம்பியிருந்தால் டே லைட்லேயே வீட்டுக்கு போயிருக்கலாம். பட் இப்போ என்னென்னா இப்போ நைட் ஆகிடும். அது ஒன்று தான். ஓகே, ஒன்றும் பண்ண முடியாது. அங்கே சாப்பிட்டோம், அந்த மந்தி சாப்பிட்டு கொஞ்சம் தண்ணி தாகமாக இருக்குது. ஹைட்ரேஷன் பேக்கில் தண்ணி ஃபில் பண்ண மறந்துட்டேன். எங்கேயாவது நின்று வாட்டர் பாட்டில் மட்டும் வாங்கணும். இல்லைனா இன்னொரு 30 கிலோமீட்டர்ஸ் போயிட்டு ஒரு டீ பிரேக் மாதிரி எடுத்துட வேண்டியதான்.
ஆல்மோஸ்ட் சாப்பிட்டதுலேருந்து 100 கிலோமீட்டர்ஸ் வந்திருப்போம். நல்ல ரோடு இது, போய் ஜம்முன்னு போயிட்டே இருக்கலாம். வண்டியில் ஃப்ரண்ட் டயர் காலி, ஒன்றுமே இல்லை அதில், வெறும் ஏதோ ஸ்லேட் மாதிரி பிளெயின் ஆயிடுச்சு. சரியான லேண்ட்ஸ்கேப், எவ்வளோ தூரம் வந்தாலும் சலிக்க மாட்டேன் இந்த கேரளா. குழிக்குள்ளே விழுறேன்னு நினச்சிட்டியோ? இந்த இடம் எனக்கு ஆல்ரெடி தெரியும். ஃபோட்டோ எடுத்தோம்லா அன்னைக்கு, போன விளாகில் ஃபோட்டோ எடுத்தோம்லா. ஃபோட்டோ எடுக்கணுமா? கொஞ்சம் தள்ளி ஏதாவது டீ கடையில் நிப்பாட்டுறேன். அப்படி போட்டே இரு, கிளம்பிடுவோம். பாருங்க வீடு, அப்பா எல்லாம் பங்களா தான். ரிசர்வா? நான் விழுந்துட்டலாம். பெண்டு கலன்ட்டா எனக்குமே கழுத்து வலிக்கு. கோப்ரோனால கூட இருக்கலாம். கோனி வந்துட்டோம். இங்கேருந்து 86 கிலோமீட்டர்ஸ். வாய்ஸே கொஞ்சம் பரிதாபமாக ஆயிடுச்சு. காலையிலேருந்து வண்டி ஓட்டிகிட்டே இருக்கோமா, டயர்டாயிடுச்சு. ஸோ புனலூருக்கு இன்னும் ஒரு 10 கிலோமீட்டரு. இங்கே இன்னும் ஒரு காஃபி மட்டும் குடித்தோம். ஆல்மோஸ்ட் சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு 150 கிலோமீட்டர்ஸ் கழித்து ஒரு பிரேக் எடுத்திருக்கோம். ஸோ ஆல்மோஸ்ட் சாப்பிட்டதுக்கப்புறமா ஒரு 140 கிலோமீட்டர்ஸ்க்கு அப்புறமா பிரேக் எடுத்திருக்கோம். மழை எதுவும் பெய்யலை, சோஃபார் எதுவும் பிரச்சனை இல்லை. அண்ட் ரொம்ப ஹாட், அதாவது வெயிலும் அடிக்கலை. நின்னா மட்டும் கொஞ்சம் வெக்க அடிக்குது. அது ஜாக்கெட்லாம் போட்டிருக்கிறதுனால மூவ் பண்ணோன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாங்கள் இப்போ தமிழ்நாடு பார்டர் போயிட்டோன்னா போதும், அதுக்கப்புறம் கொஞ்சம் அப்படியே ஸ்லோவாக மெல்ல போயிடுவோம். கேரளாவில் வந்து அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்லாம் வேறு லெவலில் ஒர்க் பண்ணி போட்டிருக்காங்க. சின்ஸ் நான் ஒரு கிராஃபிக் டிசைனர் அப்படின்றதுனால நம்ம ஊரில் எப்படி இருக்கும், இங்கே கேரளாவில் எப்படி இருக்கும்னா, கேரளாவில் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்லாம் சூப்பராக இருக்குது. பயங்கர இதாக இருக்குது. ஃபோட்டோலாம் ரீடச் பண்ணியிருக்கிறது சூப்பராக பண்ணியிருக்காங்க.
போஸ்டர் டிசைன் அப்படின்னாலே அது கேரளா. நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியிலையுமே கூட கேரளா பீப்புள் தான் ஃபேமஸ் இந்த டிசைனிங் ஃபீல்டில். ஃப்ரண்ட்டில் எம்டி போயிடுச்சு, பின்னாடி எஸ்டி அட்வென்ச்சர் வருது. இன்னும் கரெக்டாக ஒரு 60 கிலோமீட்டர்ஸ் சம்திங் இருக்கும். மேப் எடுத்தாச்சு, ஏன்னா இதுக்கப்புறம் ஒரே ரூட்டு தான். எப்படியும் நாங்கள் லாஸ்ட் ஒரு 30 கிலோமீட்டர்ஸ் கிட்ட சன்லைட் போய்டும்னு நினைக்கிறேன். இப்போ வரைக்கும் கொஞ்சம் இருக்குது. லாஸ்ட் ஒரு 40 கிலோமீட்டர்ஸ் கிட்ட ஹில் தான் இருக்கும். அப்படியே மெல்ல போக வேண்டியதான். 40 கிலோமீட்டர்ஸ் இல்லை, மேபி ஒரு 20-30 அந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் மறுபடியும் செங்கோட்டை கீழே இறங்கி அங்கேருந்து அப்படியே தென்காசி போய்டும். மைஜி ஃபியூச்சர் நம்ம ஊரில் இருக்கிற சத்யா அந்த மாதிரி இங்கே போல் மைஜி, ஜி மார்ட்டு எல்லாமே ஜின்னு இருக்கு. போடா போடா போடா. அப்படியே பொறுமையாக போக வேண்டியதான். ரோட்டையே காணும், அவ்வளோ பெரிய பள்ளம். சூப்பராக இருந்துச்சு இந்த ரைடு. சோஃபார் 4 நாள் எல்லா வீடியோஸுமே எபிசோடாக போட்டிருப்பேன், செக் பண்ணி பாருங்கள். என்ன பிடிச்சிருந்தது என்ன பிடிக்கலன்றதை டூ லெட் மீ நோ இந்த காமெண்ட்ஸ். முன்னாடி ஒருத்தர் போகிறாரு, விக்கிக்கு முன்னாடி ஒருத்தர், ஒரு க்ரீன் கலர் ஷர்ட்டு மனுஷன் பயங்கரமாக ஓட்டுறாரு. லோக்கல் கை போல் அப்படியே சாயங்கன்னு. ஹெல்மெட் மட்டும் போட்டிருக்கலாம், அவர் பயங்கரமாக ஓட்டிகிட்டு வந்தார் இவ்வளோ நேரம். இதில் வந்து ஒரு பூச்சி விழுந்தது, பயங்கரமாக உறுத்துது. இந்த ரைடோட கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 900 அபவ் இருக்கும். அதில் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 800 இல்லை 750 வரைக்கும் ஹில்ஸ் தான். மீதி 100 இல்லை 150 மட்டும்தான் நார்மல் ரோடாக இருக்கும். ஏன்னா நாங்கள் கேரளா வழியாக போயிட்டு கேரளா வழியாகவே தான் வந்திருக்கோம். பார்த்தீங்களா தலைவனை எப்படி போய்கிட்டே இருப்பா அப்படி முன்னாடி. ரைடு முடிய போகுது. இதுக்கப்புறம் நான் ரைடு போகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். ஏன்னா நான் ஃப்ரீக்வெண்ட்டாக 2-3 ரைடு போயிட்டேன். எனக்கு வந்து கொஞ்சம் பிரேக் விட் போனால் தான் நம்ம நெக்ஸ்ட் டைம் போகும்போது ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும். நல்லா இருட்டாயிடுச்சு. ஸோ நான் கொஞ்சம் அந்த ஹில்லை விட்டு வெளில போயிட்டு செங்கோட்டை பார்டர் அந்த மாதிரி போனதுக்கப்புறமா நான் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ ஹில் ஏறி இறங்கிட்டோம். ஒன்றுமே தெரில ஹில்குள்ளே, அதான் ரெக்கார்ட் பண்ணல. பைக்கோட லைட்டும் ஏதோ ப்ராப்ளமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன், ரொம்ப வீக்காக இருக்குது. நான் அப்படியே லாரி பின்னாடியே அப்படியே லாரி லைட்லேயே அப்படியே வந்தேன். என்னென்னு செக் பண்ணணும். அதுவும் ஃப்ரண்ட் டயரும் சேஞ்ச் பண்ணணும்.
ஒரு 10 கிலோமீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன் வீட்டுக்கு. பார்த்தீங்களா, ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. பைக்கோட லைட் ஏதோ கோளாறு பண்ணுது. ஃபாக் லைட்ஸ் போட்டுற வேண்டியதான். இல்லைனா ஏர்லி மார்னிங் ரைட்ஸ் கூட பண்ண முடியாது போல். நைட் ரைட் நான் 99% அவாய்ட் பண்ணிடுவேன். இன்றைக்கி எங்களால் அவாய்ட் பண்ண முடியல, அதனால் மட்டும்தான். இல்லைனா மார்னிங் 6க்கு ஸ்டார்ட் பண்ணால் ஈவினிங் 6க்குலாம் என் ரைடு முடிஞ்சிடும். அதுக்கு நடுவில் ரைடே இருக்காது.